ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு நீங்க இருக்க போதில்லை, நாளைக்கு இருக்க போல நாளை மறுநாள் இருக்க போதில்லை. நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல வேலை செய்வீங்களோ அந்த வேலை செய்யற கம்பெனியே உங்களுக்கு சொந்தமானாலும் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க கடன் வாங்குற இடத்துல நீ அவனுக்கு கடன் தேவைப்பட்டா நீங்க வந்து பாருன்னு சொல்ற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். நம்முடைய தேவன் அவர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். தேவனை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள் ஜெபிக்கிறது போல ஜெபம் பண்றது முதல்ல நம்மளை விட்டு விலக்குவோம். ஹல்லேலூயா. அவர்களை போல நீங்க நடக்காதீங்க, அவங்கள போல கடவுளை குறித்து படிக்காதீங்க, அவங்க கடவுள்கிட்ட போய் அழுகிற போல அழாதீங்க, அவங்க வேல் குத்துட்டு திரிகிறது போல வேதனைப்படுத்தாதீங்க. உங்க சரீரத்தை நீங்க உபத்திரவப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை வீணாய் செலவழிக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் தன்னுடைய கைகள் கால்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர்கள் உடைக்கப்பட்டு அவர்கள் இருந்த நேரத்தில் அவங்க வந்து அழுதல்ல, புலம்பல்ல, கதறல்ல, அவங்க மற்றவங்களை பார்த்து ஜெப குறிப்பு அனுப்பல, உலகமெல்லாம் எங்களுக்காக ஜெபியுங்கன்னு அவங்க கேட்கல. அவங்க ஒரே ஒரு காரியத்தை செய்தாங்க. அந்த இரவு வேளையில தங்களுக்கு முடிந்த பலத்தோடு கூட தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பித்தார்கள், மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஹல்லேலூயா. உன் வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, நிந்தைகளின் மத்தியிலே, அவமானங்களின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, நஷ்டத்தின் மத்தியிலே, அநேக நெருக்கங்களின் மத்தியிலே நீ தேவனை துதிக்க ஆரம்பிப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய கட்டுகளுடைய அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உன் கட்டுகள் உடைந்து போய்விடும். ஹல்லேலூயா. நீ விடுதலையாக்கப்பட்டவனாய், சுயாதீனமானவனாய், சுகமானவனாய், ஆரோக்கியமானவனாய், செழிப்பாய், அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய் இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய், பூமியில் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. சபையே எழும்பு, சபையே உன் வல்லமை தரித்துக்கொள், சபையே தேவனை விசுவாசி, சபையே உன் பிரச்சனைகளை பார்த்து பேச ஆரம்பி. இயேசு காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார், அத்திமரத்தை பார்த்து பேசினார், சத்த பிளத்தை பார்த்து பேசினார், ஊமையை பார்த்து பேசினார், செவிடலை பார்த்து பேசினார். பேச 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 அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், விடுதலை உண்டாகும். கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பயன்படுத்தி சபையே எழும்பு, பேசு பேசு தேவனுடைய வார்த்தை, விடுதலை பெறு, எழும்பி தேசத்தை சுதந்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.